ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மசால் வடை மசால் வடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு 10-15 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சம், லவங்கம் ஒரு 3-4 லவங்கம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். பருப்பு ஊற வச்சுருக்காங்க. 1 மணி நேரம் ஊறின பிறகு இதையும் எடுத்து அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதோட கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நறுக்குன கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா இருந்தால் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான் புதினாலாம். ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மசால் வடை சூப்பராகவே இருக்குங்க. ஒன் சைடு ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பிக்கோங்க. நல்லா மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஊறினாலே போதும், அதுக்கு மேலே அதிகமாக ஊற வேண்டாம். பொறுமையாக திருப்பி போட்டு எடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். இந்த மேலே இருக்கிற இந்த சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எடுத்து எண்ணெய் இருக்கிறதுல சேர்த்துடலாம் எல்லாத்தையும். மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.